ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு போண்டா செய்யலாம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன்னா இன்னும் எல்லாத்தையும் உரிச்சிடலாம். உரிச்சிட்டு எல்லாம் எடுத்துடலாம். இது பெரிய சக்கரவள்ளி கிழங்கு பிள்ளைங்க தின்றுட்டு போதுன்றச்சு அதனால் வச்சு போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் நல்லா இதுன்றதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து நேச்சர் வச்சு நல்லா இது பண்ணலாம். நல்லா இப்படி மேட்ச் பண்ணிடணும். மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க நல்லா வச்சு அந்த ஓட்டை வழியாக வரணும். இங்கே வரணும், வருதா? இங்கே பாருங்க, இப்படி நல்லா இது பண்ணி விட்டுறணும், மாவாக்கி விட்டுறணும். இப்போ என்னென்ன போடுறதுன்னு காட்டுறோம். அதுக்குள்ளே சட்டியை காய வச்சிடலாம். சரிங்களா? சட்டியை காய வச்சிடலாம். சட்டியை காய்ச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை செய்யலாம். கோல்டு வின்னர் நல்லெண்ணெய் ஊற்றி இங்கே பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் காயிட்டு காஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இதோட அந்த கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்குக்கு ஏற்ற சால்ட்டையும் இதில் போட்டுடலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளவு நல்லது குடலுக்கு எல்லாம். ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வதங்குறா. வதங்கி இருக்கும்போது இங்கே பாருங்க, கருவேப்பிலையில் உங்களுக்கு எனக்கு இளம் கருவேப்பிலையை வாங்கிக்கோங்க. நல்லா அதை ஊற்றி போட்டுக்கலாம். ரெண்டு வதக்கி ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு வாடை வர்ற வர கொழுந்து கருவேப்பிலை உன்னையும் போட்டு வதக்கிருக்கேன். அதோட உப்பு போட்டிருக்கேன், அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொட்டிட்டு இதுக்கு ஒரு கொஞ்சம் இது போடணும். மட்டன் மசாலா கொஞ்சோண்டு போடணும். கொஞ்சம் நல்ல கமகமன்னு வாடையாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா பிணைஞ்சிக்கலாம். சுடு, அதனால் பார்த்து பிணைக்கலாம். கீழே இருக்கிறது மேலே வர்ற மாதிரி செஞ்சு பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிட்டுக்கோங்க. என் பேர பிள்ளைங்களாம் சாப்பிடாதுங்க எங்கள் கிழங்கு. அதுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ போண்டா போட்டலாம் வாங்க. பார்த்தீங்களா நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிட்டோமாங்க. இந்த பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இளமான சூடாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கணும்.
தான் நல்லது. உள்ளது திங்க மாட்டேங்குது. அப்படி அதனால தான் இப்படி போடுறோம். இதை சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம். ஏசப்பா ஏசி உண்டத்தும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டும். மிதமான சூடு தான் வைக்கணும். கீழே பாருங்கள், சூடு மிதமாக இருக்கணும். அப்போ தான் அது பொன்னிறமாக மாறும். அதில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரே மாதிரி அவிச்சு பிள்ளைய கொடுத்தா திங்க மாட்டேங்குதுங்கல்ல, அதுக்கு இது மாதிரி செஞ்சு வட்டியிருந்தால் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிடுங்க. அது நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்களேன். நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். புட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா இன்னும் கொஞ்சம் வேணும். சுட்டில் தான் வைக்கணும்னா கறியும் நல்லா இருக்காதுல்ல. நீங்கள் பொறுமையாக தான் இதை செய்யணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. எப்படின்னா கறி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். கொஞ்சம் பொறுமை இருக்குது தேவை. அப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் அதெல்லாம் கொண்டாவா எல்லாம் என்ன அழைச்சிக்கலாம். அதுவும் இந்த பக்கம் போட்டுக்கலாம். ரெண்டு குண்டு மிளகா போட்டாங்க. பாருங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பண்ணிடுறேன். இது பாருங்க, நல்லா தேங்காய் சட்னி இருக்கா. இந்த போண்டாக்கு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பர். வேகட்டும். எடுத்துட்டு வச்சிடலாம். உருண்டை சூப்பராக வந்துச்சு. சுட சுட தின்னுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, மொத்தமாக கட்ட முடியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன சக்கரை கிழங்கு கிடச்சா விட்டுறாது. இதே மாதிரி செய்யணும். இன்னும் கொஞ்சம் இதமான சுட்டில் வைக்கணும். சூப்பராக இருக்குது. Get access to daily trading ideas on stock. எண்ணெயே குடிக்கல. இதை தூக்கி இங்கே வச்சுட்டு தூக்கி இங்கே வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு நல்லா வீடியோலாம் பார்க்குறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ப்ளீஸ் லைக்